வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌந்தர்யா ஆறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்க போறோம். எஸ், டெஸ்ட் டிரைவ் ஆர் கார் பார்க்க போகும் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க கார் டெஸ்ட் டிரைவ் போக போறீங்க? நம்ம வந்து இப்ப கொரியன் கார் ஷோரூம் போறோம். என்னது கொரியன் கார்னா? கியா. ஆமா, இவங்களுக்கு வந்து கியா பிடிச்சிருக்காமா. கியா பிடிச்சிருக்கோ இல்லையோ கொரியன் பிடிச்சிருக்கு, அதனால வந்து கியா காரன் பார்க்கலாம்னு உட்காந்துருக்கு. எல்லா வெப் சீரிஸ்லயும் வந்து கியா கார் தான் ஓடுது. அதனால இல்லை கைஸ், நாங்கள் வந்து ஒரு 1.5 இயர்ஸாக வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக அமௌண்ட்டு சேர்த்துறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து நாங்கள் போய் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணதில் இவங்க ஃபஸ்ட்டு வந்து பலீனோ சொன்னாங்க, அது சுத்தமாக பிடிக்கல. ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் வந்துச்சு, அதுவும் டெஸ்ட் ட்ரைவ் போனோம், அதுவும் பிடிக்கல. எல்லாமே போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் வந்து புதுக்கோட்டையில் போய் ஷிஃப்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம். i10 i20 ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போது கீழே அடிபடுது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கனால கொஞ்சம் எஸ்யூவியா போயிடலாம் அப்படின்னு. குவிட்டி கைகர்லாம் கூட நாங்கள் போய் பார்த்தோம் கைஸ். அதுக்கப்புறம் கரூரில் போய் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்தோம். ரொம்ப நாள் பிளான் தான் இது. ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்காக அமௌண்ட்டுமே கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இது வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளானாக யோசிச்சு நாங்கள் 2 பேரும் வந்து டிசைட் பண்ணி வாங்கினோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம இந்த ப்ரெக்னென்ட்லாம் இருந்தால் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வீலர் யூஸ் பண்ணக்கூடாதான் நிறையா வந்து இப்போ புதுசாக சொல்கிறாங்க. அதுக்காகவே வந்து நம்ம கார் ப்ளஸ் சாருக்கு வந்து ரொம்ப நாள் கனவு, சின்ன வயசுலேருந்து கனவு கார் வாங்கணும் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அவங்களோட யூடியூப் சேனல் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கார் 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 எது ஃபேஸ் லிஃப்ட் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து நான் இவங்களை தனியாக வந்து ஒரு யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். இந்த மாதிரி கார் ரிலேட்டட் போடுப்பா, நீ பார்க்குறது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பையன் கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ நாலேஜ் காரை பற்றி, அக்கு வேற ஆணி வேற இந்த பையனுக்கு தெரியும். நிஜமா கைஸ், உண்மையாலுமே போய் உட்காந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவ்வளோ கார் பைத்தியம் இந்த பையன். அதனால் இவங்களுக்கு வந்து வாங்கணும் ரொம்ப நாள் கனவு. அதை வந்து எப்படியாவது வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே நம்மளால் முடியும், கண்டிப்பாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் ஓகே பெங்களூர்லேயே பார்க்கலாம் எப்படி இருக்குது டெஸ்ட் ட்ரைவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கிளம்பி இருக்கோம். நம்ம போய் இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கியா ஷோரூமில். ஓகே ஓகே, வாங்க போலாம். இன்னும் 4 minutes, 1.5 kilometer. எங்க வந்திருக்கீங்க? கியா ஷோரூம். பாப்போம் கைஸ் உள்ள போய் எப்படி இருக்கு. எக்ஸைட்டடா? வாங்க பார்க்கலாம். உள்ள போய் டெஸ்ட் டிரைவ் இன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பாப்போம். நம்ம கேட்டு பாப்போம். என்ன இஷ்யூ, ஜாலியா இருக்கீங்களா? எஸ். உங்களுக்கு எதுக்கு வந்து கியா பிடிச்சிருக்கு? ஏன்னா அது வந்து கொரியன்னால. மட்டும் இல்லை, கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஃபீல் ஆகும். கம்ஃபர்ட்டு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு மாதிரி. நான் டெஸ்ட் ட்ரைவ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே போயே இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் தெளிவாக டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. These are 1.5 liter diesel manufactured. This mileage, how much? The mileage is around 12 to 16 in city limits. Okay. And in outstations you'll get around 19 to 21, 22, 23. That's completely depends on driving. Yeah. Your left side. So I've told my customer feedback numbers. Okay. That year I approved was 22. Okay. What I said is the customer feedback. For this voice command is done. Yeah, voice command is there. So in small roads you can check on the visibilities, and in this road you can check on the suspensions also. So below around 2 RPM you can easily touch 80 to 110 speed, sir. Okay. No worries on that. And in city also you can drive smoothly also. Like if you drive in the smoothness, sir.
You will get around 15 to 16. நான் உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. சீட் எல்லாம் ஓகேவா? என்ன ஆராய்ச்சி பண்றீங்க? இது வந்து டாப் மாடல். நல்லா இருக்கா? இதெல்லாம் டிஸ்ப்ளேலாம் நல்லா பெருசா வந்து. டிஸ்ப்ளே ஆனா சீட்டுக்கு வந்து அதுக்கு இதுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியுது. ஆமா, அது கொஞ்சம் அனத்துது நம்ம போனது. இந்த லெதர் சீட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. உட்காரவும் கம்ஃபர்டபுளா இருக்கு. வெயிலுக்கு வந்து இந்த ஸ்கின் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது வந்து நமக்கு நார்மலா அனத்தூல இப்ப நம்ம சோஃபாலாம் அனத்தூல அந்த மாதிரி இருக்கு. இது வந்து உட்கார்ந்துருக்கதே தெரியல. நல்ல குஷன் மாதிரி இருக்கு. சன்ரூஃப் கைஸ். அப்புறம் இங்க பாருங்க முன்னாடிலாம் டிஸ்ப்ளே. சரி வாங்குறீங்க. இன்னும் நல்லா டாப் மாடல்ல எனக்கு ஒரு BMW, ஆடி, ரோல்ஸ் ராயா, அது என்னது மேம் ரோல்ஸ் ராய்ஸா? அதெல்லாம் வாங்க வேண்டியதானே நீங்க? போக போக கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். சாருக்கு ஒரே குஷி, கார் வாங்கணுங்கிற கனவு குழந்தையிலேருந்து பார்த்து சொல்லுங்க. இன்னும் எக்ஸாக்டாக எங்களுக்கே தெரியல என்ன ஏதுன்னு. நெக்ஸ்ட் HD+ இருக்கான்னு கேட்டிருக்கோம் டிரைவுக்கு. இப்போ போனது என்னது? போனது HT-X மாடல், டீசல் மேனுவல் வேரியன்ட். எக்ஸா? X+னா இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். அது பார்ப்போம். இது போதும். Traction control will be mild and smooth. For traction like if you are stuck in a mud, in automatic you can push it. For Seltos and Sonet engine specification are same. Engine specification are same in diesel. In diesel 1.5, that too, that Seltos also 1.5. In petrol there will be a change. In petrol, in Seltos you will get 1.5 liter non-turbo, 1.5 liter turbo. In Sonet you will get 1 liter turbo, 1.2 liter non-turbo. உட்காந்துருக்கும்போது இந்த சீட் வந்து இந்த இதில் வந்து லெதர் இல்லாதனால அனத்துது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. முன்னாடி அதளவுக்கு பார்க்கல, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே தான். சின்ன ஸ்கிரீன் இருக்கு. இந்த லென்ஸ் ஃபுல் ஸ்கிரீன் 432 கைஸ். இது கைஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருந்துருப்பேங்க. கியா ஷோரூமில் போய் நம்ம சோனட் அண்ட் செல்டோஸ் ரெண்டுமே வந்து நிறைய வேரியன்ட்ஸ் பார்த்தோம். எது பெஸ்ட்டுங்கிறத வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். கைஸ் இப்போ தான் வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு சத்தியமாக அதை பற்றின ஐடியா இல்லை. சீட்டு மட்டும் நான் சொன்னேன் கைஸ், இந்த HTKல வந்து ஏதோ எனக்கு அனுத்துதுப்பா அந்த சீட்டு. லெதர் சீட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். இந்த சீட்லாம் வந்து கொஞ்சம் வந்து அனத்துற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பின்னாடியெல்லாம் ஏசியே வராத மாதிரி எனக்கு ஃபீல். அந்த சீட்டுனால எரியுதான். அதனால நம்ம இந்த ஊருக்கே எப்படி இருக்குன்னா நம்ம ஊருக்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக எரியும் கைஸ். HT-X+ல இருந்தா வென்டிலேட்டட் சீட்லாம் வருது, லெதர் சீட்லாம் வருது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
HTK ஆப்ஷனல் எல்லாம் அதுதான் இருக்கிறதுலே ரீசனபிளான கம்மி ப்ரைஸ். HTK ஆப்ஷனல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், சீட் பிரச்சனை இதெல்லாம் இருக்கனால. எனக்கு ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான் கைஸ், நான் ஆசைப்பட்டு கேட்டேன், என்னன்னு சொல்லுங்க. சன்ரூஃப். அது சன்ரூஃப் அதுலயே வந்துருது இல்ல, HTK ஆப்ஷனல்லே சன்ரூஃப் வந்துருது. அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல இருக்கு. மற்றபடி HTXலே இருக்கு சன்ரூஃப். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் காசு அதிகம் தான், ஆனா சீட் நல்லா இருக்காது. அப்படியா? HTX ப்ளஸ்ல தான் சீட்டும் நல்லா இருக்கும், சன்ரூஃபும் இருக்கு, வென்டிலேட்டட் சீட்டும் இருக்கு. அப்புறம் அந்த உள்ள ஷோரூம்ல நிறுத்திருந்தாங்களே, அது ஏதோ மேனுவல் IMT GTX. அதுதான் பயங்கரம் மாடல், 360 டிகிரி கேமரா எல்லாமே சேர்ந்து வருது. அது ஏன் நீங்க ப்ரிஃபர் பண்ண கூடாது? அது எதுக்கு? ஏன் IMT உங்களுக்கு பிடிக்காதா? IMT வேஸ்ட். ஓகே, மேனுவல்லே ஓட்டி பழகலனால அதுதான் நமக்கு செட் ஆகும். ஓகே, இப்போ அந்த GTXல வந்து மேனுவல் இல்ல, ஆட்டோமேட்டிக் இல்லாம மேனுவல் கிடையாதா? இருக்கு. இருக்கும், செக் பண்ணி பார்ப்போம். அது செக் பண்றேன் கைஸ், இன்னைக்கு அதையும் நான் விசாரிச்சிருக்கிறேன். மேடம் வாங்கினா இருக்கிறதுலே டாப் எண்ட் தான் வாங்கணும். அப்படி கிடையாது கைஸ், நம்ம வாங்கினா ஒரு 10 வருஷம் 5 வருஷம்னு அடிப்போம். 10 வருஷம்லாம் இல்லை, எங்கள் கிட்டே இருக்க ஒவ்வொரு பொருளையும் பாதுகாத்து நான் ஒரு குண்டு மணினாலும் அவ்வளோ பாதுகாப்பேன் நான். ஸோ அதனால் வந்து வாங்குறோம் கரெக்டாக குவாலிட்டியாக ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம பிள்ளைகளுக்கும் சேர்த்து யோசித்து வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல எனக்கு. இவங்க சொல்கிற மாதிரி கடைசியில் வந்து காஸ்ட் ரொம்ப இருந்தால் நான் அதுக்கும் இறங்கியும் வந்துடுவேன் நான், என்னோட கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இது சொல்லுங்கள் நீங்கள், அந்த HTK ப்ளஸ் அதுக்கெல்லாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்? HTK எல்லாமே வந்து ஒரு சில சேஞ்சஸ் தான். சன்ரூஃபு, இந்த மாதிரி ஆட்டோ ஃபோல்டு மிரரு, க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி தான் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பார்த்ததுல டெஸ்ட் ட்ரைவ்ல எது பிடிச்சிருக்கு? இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா HTX ப்ளஸ் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து சீட்டும் லெதர் சீட்டு, வென்டிலேட்டட் சீட்டும் வந்துடுது. மற்றபடி ஆட்டோ ஃபோல்டு, அந்த ORVM, க்ரூஸ் கண்ட்ரோல், சன்ரூஃப். சரி, இந்த HTX ப்ளஸ்ல அந்த சவுண்ட் லைட் வருமா? ஸ்பீக்கர், லைட்டு எல்லாமே. ஆக்சுவலாக நாங்கள் கரூரில் நானே இவங்க கார்த்தி மட்டும் போய் பார்த்தோம், ஓகேவா? அந்த ஷோரூமில் பார்த்தப்ப எங்களுக்கு அந்த லைட் இவங்களாம் அந்த நோட்டீஸே பண்ணல. நான் ஒரே ஒரு தடவை தான் டெஸ்ட்டே போனோம், கிட்டத்தட்ட 1.5 வருஷம், எக்ஸாக்டாக 1.5 இயர்ஸ் முன்னாடி போனோம். இப்போ டேட் பார்த்தீங்கன்னா April 18 இன்னைக்கு. அந்த போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு தெரியல, எனக்கு கியா ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி குவிடு கூட பார்க்கல, நம்ம ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கைகர் டெஸ்ட் ட்ரைவ் போனோம். அப்புறம் ஃப்ரான்ஸ் இப்போ போனோம். அதுக்கு இந்த லைட்டு பார்த்தப்போ இன்னொரு ஏதோ போனோமேப்பா, கைகர் மட்டும்தான் போனோமா டெஸ்ட் ட்ரைவ்? ஆமா, கைகர் மட்டும் தான் போனோம். சோனட்டும் போனோம், பழைய வெர்ஷன். அந்த சோனட் தான். அதுல பாத்தீங்கன்னா ஏறி உட்கார்ந்தா சைடுல லைட் எல்லாம் வருமா, அந்த லைட் நமக்கு தெரிஞ்சதுதான். தனியா கடையில கூட வாங்கி மாட்டீங்களா? நமக்கு தெரிஞ்சது, நமக்கு பிடிச்சதெல்லாம் தான் நம்ம ஐடியா கொடுக்க முடியும். அதுக்குள்ள என்ன இன்ஜின் போட்டிருக்காங்கலாம் நமக்கு தெரியாது. அதனால நான் வந்து இவங்க கிட்ட சொன்னது வந்து இந்த மாதிரி அந்த லைட் எல்லாம் கொஞ்சம் அழகா இருந்துச்சு, எனக்கு லைட் வேணும், கொஞ்சம் சன்ரூஃப் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இவங்களே பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப கியாக்கே மாத்திட்டு இருக்கேன். பட் சார் வந்து இன்னும் வந்து நம்ம லிஸ்ட்ல நிறைய காருங்க இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அதுக்காக தான் வெயிட்டிங். இந்த வீடியோ லென்த்தா போச்சுன்னா இதோடயே நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களோட இது சஜஷன் கியா எப்படி இருக்கு அதை சொல்லுங்க நீங்க. கியா ஓகே, நல்லா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. எல்லாமே சேம் தான். இன்ஜின் வந்து ஹோண்டா, இது இன்ஜின்லாம் எல்லாமே சேம் தான், மற்றபடி நல்லா இருக்கு. ஓகே, நான் இது கேட்கணும்னு நினைச்சேன். சோனட்டுக்கும் செல்டோஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சோனட் செல்டோஸ் என்ன, அந்த இதுதான் லெக் ரூம் ஸ்பேஸ். இதோட அது கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். ஆமா, அதுல பேனரோமிக் சன்ரூஃப் இருக்காது, நீங்க பார்க்கவே இல்லையா? அதோட இன்னொரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா. அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். இட்ஸ் ஓகே கைஸ், எனக்கு இது கிடைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். அதனால நம்ம வந்து இப்போதைக்கு இது வச்சுருக்குறோம், நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். பட் இன்னும் ஷியோராக இல்லை. நாங்கள் சாருக்கு வந்து ஒரு பெரிய 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 ஒரு கார் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு வச்சுருக்காரு. இன்னும் அது ஃபேஸ் லிஃப்ட் வரல. அது என்னங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே.
அப்புறம் என்ன கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கார் ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஓகேவா? சரி, இது சொல்லுங்கள், HTX ப்ளஸ்க்கும் HTXக்கும் HTX ப்ளஸ்லேயும் ஸ்பீக்கர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது சொல்லுங்கள். ஆமாம், அதில் வந்து நார்மல் ஸ்பீக்கர் தான் வரும். HTXல HTK எல்லாமே நார்மல் ஸ்பீக்கர் தான். HTX ப்ளஸ்லேருந்து தான் வந்து போஸ் ஸ்பீக்கர் வருது. அதில் வந்து ஸ்பீக்கர் அந்த பின்னாடி சப்வூஃபர் எல்லாமே சேர்ந்து வரனால சவுண்ட்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கைகர் குவிட் இதெல்லாம், கைகர் நான் ஏன் வேணான்னு நான் ப்ரிஃபர் பண்ணேன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த சைடில் இருக்க அந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவே தெரியல. நாங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் போடும்போது காரே டகு 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 டகுன்னு ஆடிச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சொல்கிறது 1 year பேக்கு. கைகருமே ஓகே தான், சஸ்பென்ஷன். பட் எனக்கு அந்த பின்னாடி இருக்க அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அந்த அளவுக்கு கியால இருக்க அளவுக்கு இல்லை. ஏர் பியூரிஃபையர்லாம் இதில் இருக்குது. நான் அதனால நாங்கள் கியா யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு மெயினான கார் வந்து சார் வச்சுருக்காரு. அது வந்ததுக்கப்புறம், அந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் ட்ரைவ் போவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சாருக்கு தான் மெயினாக வந்து பயங்கர 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 ஹாப்பி. என்னை விட எனக்கும் ஹாப்பி தான். எனக்கும் ஹாப்பி தான். பிகாஸ் லைஃப்பில் நமக்காக ஃபஸ்ட்டு ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப, அது சேர்ந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய பெரிய கனவு எங்களோடது. அந்த கனவு வந்து அச்சீவ் ஆகுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐஷுமாம் சவுந்தி ஐஷு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.